வந்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்துட்டு வந்து அன்னபூர்ணி வந்து, "என்ன சிந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதுவா, அது டாக்டரு அந்த சினேகா இருக்குல்ல, அவளை நல்லா திட்டிட்டாரு." "நிஜமாவா சொல்கிற?" "ஆமாம், எனக்கே வந்து ஒன்றும் புரியல. டாக்டர் இப்படிலாம் பண்ணுவாருன்னு நினச்சி கூட பார்க்கல." அப்படின்னோடனே, "எனக்கு இப்போ தான் சிந்து நிம்மதியாக இருக்குது. கூடிய சீக்கிரம் பாரு, உன்னை கண்டிப்பாக சீக்கிரமாக ஏற்றுப்பா சிவா." அப்படின்னோடனே, "நிஜமாவா சொல்கிறீங்க அத்தை?" "நிஜமாக தாம்மா சொல்கிறேன்." அப்படின்னு போகிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க மகா. என்னது, ஸ்னேகாவை சிவா திட்டானா? அவனுக்கு அவ்வளோ ஆயிடுச்சா? எதுக்கு திட்டினா? அதுவும் இவளுக்காக திட்டிருக்கா? இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. என்ன விஷயம்னு முதல்ல ஸ்னேகா கிட்ட கேட்கணும் அப்படின்னு. ஸ்னேகா, என்னம்மா ஆச்சாங்க? சிவாவோட திட்டாலுமே. ஆமாம் ஆண்டி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதனாலம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, சின்ன விஷயந்தான். நான் வந்து சாப்பாடையே எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் சிந்துவை. அதுக்கு போய் சிவா என்னை திட்டாரு. இல்லைம்மா, அவன் தான் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, நடந்ததே வேறம்மா. சிவா மேலே எந்த தப்புமே இல்லைம்மா. இந்த அன்னபூர்ணி இருக்காள், அவள் பண்ணி விட்ட வேலை தான் இவ்வளவும். அவள் கொஞ்ச நாளில் அவளுக்கு நான் வைக்கிறேன் வெயிட்டு அப்படின்ட்டாங்க. சரிங்க ஆண்டி. ஓ, அதனால தான் சிவா எடுத்துகிட்டு சொன்னான். உண்மையிலேயே சிந்து மேலே பாசலாம் ஒன்றும் வரலையா? அதெல்லாம் எப்போவுமே சிவாவுக்கு வராதுமா. உன் மேலே தான் எல்லா காதலும் இருக்குது. கூடிய சீக்கிரம் நீயும் சிவாவும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதுக்கு தேவையான வேலையெல்லாம் முதல்ல ஆரம்பி. சீக்கிரமாகவே உங்கள் 2 பேருக்கு டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணுன்னு. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பொண்ணு ஸ்னேகா ஓடி வராங்க சிவா பார்க்க. சிவா, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நீ ஏன் சிந்துக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு. நான் கூட கொஞ்சம் நேரம் பயந்துட்டேன் தெரியுமா? எங்கே நீ முழுமையாக என்னை வெறுத்துட்டியோ, அதனால தான் வந்து சிந்து பக்கம் சாஞ்சிட்டியோன்னு இப்போ தான் தெரிய வருது. நீ வந்து சொல்லிட்டியாமே, வாக்கு கொடுத்துட்டியாமே உங்கள் பெரியம்மாக்காக சிந்துவை தான் சாப்பாடு சமைக்கட்டும்னு. அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருக்க. எனக்கு இந்த விஷயம் தெரியல. சாரி சிவா, உன்னை நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன். இனிமேல் உன்னை தப்பாக நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ண வராங்க. திரும்பினா கையில் ஒரு லெட்டர் இருக்குது. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னது இது அப்படின்னோடனே, பிரித்து பாரு அப்படின்னோடனே, என்னது இது, உன்னோட ராஜினாமா லெட்டரா? ஆமாம், இதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், அதுக்கு தான் அம்மா கடிதம் கொடுத்துருக்கேன். நீ என்ன சொல்கிற சிவா? எதுக்கு இந்த மாதிரி டிசிஷன் எடுத்த? வேறு வழி எனக்கு தெரியல. நீ தானே சொன்ன இது என்னோடய ஹாஸ்பிட்டல்னு, உன்னோட ஹாஸ்பிட்டலில் வேலை செய்ய எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிற சிவா, நீ இப்படி பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல சிவா. ஏன் சிவா இப்படிலாம் பண்ண அப்படின்னோடனே, ஆமாம், நான் அப்படி தான் பண்ணுவேன். நீ எப்போ உன்னோட ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு கெத்தா என்கிட்ட சொன்னியோ அப்போவே எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற அவசியம் எனக்கு கிடையாது. இப்போ சிந்து வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர மாட்டா, நீ கவலைப்படாத. அதே மாதிரி நானும் இங்கே இருக்க மாட்டேன். ப்ளீஸ் சிவா, இப்பெல்லாம் பண்ணாத சிவா, ப்ளீஸ் சிவா. பின்னாடியே ஓடி போகிறாங்க. இங்கே பார், நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னா நீ இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடாது, அதுதான் என்னோட முடிவு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. சிவாபா, இது இப்படிலாம் பேசுறது அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க ஸ்னேகா. இங்கே வந்து டேடி அப்படி சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னோடனே சிவா கோச்சிட்டு போயிட்டார். என்னம்மா சொல்கிற? இதுக்கப்புறம் சிவா என்கிட்ட பேச மாட்டாரா, நான் இங்கே இருக்கக்கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஒன்றும் புரியாமல் கேட்குறாரு. என்னம்மா ஆச்சு, உங்களுக்குள்ளே என்ன தான் நடக்குது அப்படின்னோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஸ்னேகா சொல்கிறாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன ஸ்னேகா இப்படி பண்ணி வச்சுருக்க? எத்தனை வாட்டி சொல்கிறேன், பண காசுக்கு ஆசைப்படாதுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு தேவை புகழ் தான். புகழ் வரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? சிவா தான். சிவா இங்கே இருந்தால் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் நல்லபடி நடக்கும். அப்போ தான் புகழ் வரும். புகழ் வர என்ன நடக்கும் தெரியும்ல? நிறைய பணம் சம்பாதிக்கலாம். முதல்ல நீ பணம் சம்பாதிக்க யோசனை பண்ணினா அதுக்கப்புறம் பணம் சேரவே சேராது. முதல்ல புகழை சம்பாதி, ஈஸியாக பணத்தை சம்பாதிக்கலாம். எத்தனை வாட்டி உனக்கு இந்த வழியை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோட பொண்ணாக இருந்து கூட இவ்வளோ மோசமாக சீப்பாக நடந்திருக்கே ஸ்னேகா அப்படின்னா, ப்ளீஸ் டேடி, தயவு செய்து வந்து சிவாவை கூட்டிகிட்டு வாங்க டேடி. சிவா இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது டேடி. ப்ளீஸ் டேடி, ஏதாவது ஒன்று பண்ணுங்க டேடி. சரிம்மா, நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் சிவா இங்கே இருப்பான், அதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு நீ ஹாஸ்பிட்டல் பக்கம் வராத. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், அப்படி சொல்லி தான் சிவா உள்ளே வர வைக்க முடியும். அதுக்கப்புறம் நீ உன்னை எப்படி வந்து சிவா கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிம்மதி அடைகிறாங்க ஸ்னேகா.